ஃபுட்பால் காம்படிஷன்ல நாம தோக்கவே கூடாது. அடடா, இது ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நம்ம வேற ஏதாவது விளையாடலாம். எல்லாரும் வாங்கல, சுப்பு விளையாடலாம். அது நாம இங்க ஃபுட்பால் விளையாட தானே வந்திருக்கோம். வெளியே போங்க, வெளியே போங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கிரவுண்ட் எங்களுக்கு தான் சொந்தம். நீங்க எல்லாம் வெளியே போகணும். புரியுது அவங்களுக்கு? வணக்கம்பா, பீக்கர். யார பார்த்து பீக்கருங்கிற? என் பேரு சீட்டரு. சரி, ஏதோ ஒரு இரு விடு. அப்படி கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான கிரவுண்ட் தம்பி. இங்க வந்து ஓவரா குரல் விட கூடாது, சரியா? எல்லாருமே இங்க விளையாடலாம், புரியுதா? இப்படி மானத்தை வாங்குறானே. சரி, நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம். யாரு வின் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் விளையாடணும். ஓகேவா? சரி சரி. அவ்வளவு சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது ஷின்சான். சொன்ன கேளு, போட்டில வேணா பேசியே தீர்த்துக்கலாம். என்னாச்சு, பயமா இருக்கா கசாமா? என்னது? யாருக்கு? எனக்குலாம் ஒண்ணும் பயம் இல்லையே. சரி வாங்க, நம்ம போட்டி போட்டு பாத்துரலாம். இப்பதான் தைரியசாலி மாதிரி பேசுற. ஆமா, நம்ம 5 பேர் இருக்கோம், அவங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க. அது பரவாயில்லையா? அங்க பாரு, அவங்க டீம்ல 4 பேர் தான் இருக்காங்க. அத பத்தி நமக்கு என்ன கவலை? அவன் தானே போட்டி போடலாம் வாங்கன்னு கூப்பிட்டான். விடுங்க, பரவாயில்ல. என்ன பேசுறீங்க? நானும் உங்களோட விளையாடுவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? டென்ஷன் ஆகாதீங்கப்பா. ஃபுட்பால் பிளேயரா இருக்கிற எங்க சாரி நாங்க வர சொல்லிருக்கோம். அவரும் வந்து விளையாடுவாரு. சார் வாங்க, நீங்க உள்ள வரலாம். இதோ வந்துட்டேன். நீங்க சூப்பர் நெய் மாறு சார். அற்புதமான டெக்னிக். இவர் தான் எங்களுடைய நெய் மாறு சார். ஐரோப்பிய மலையில 10 வருஷங்களா, ஆப்பிரிக்கா காடுகள்ல 10 வருஷங்களா பயிற்சி எடுத்துட்டு வந்தவரு. இவர் ஒரு சிறந்த ஃபுட்பால் டீச்சர், தெரியுமா? மொத்தத்துல 20 வருஷம் பயிற்சியோ? அப்ப இவருக்கு என்ன வயசா இருக்கும்? ஏதோ மாறுனாரு இவரு பேரு. ஓ, கடினமா பயிற்சி எடுத்ததுனாலதான் உங்க தலையில வால் முளைச்சிருக்கும். அது ஒண்ணும் வால் கிடையாது. உணர்ச்சி வசப்படாதீங்க சார். உங்க திறமையை காட்டுங்க, அப்புறம் அவங்க வாய் அடைஞ்சிடும். அதுவும் சரிதான். ஹேய், பால போடுங்க. நாம ரொம்ப நேரம் விளையாட வேண்டி இருக்காது. முதல் கோல் போடுற டீம் தான் வின் பண்ணும், சரியா? நீங்க இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? நீங்க பாருங்க சார், இவங்க எல்லாரோட தலையும் ஃபுட்பால் மாதிரி உருளணும். பாத்துக்கோங்க. நீ ரொம்ப விளையாட்டா பேசுற, நான் பாத்துக்கிறேன். இப்பவே இந்த கேம் முடிச்சுடுறேன். அதுக்கு நாங்க விட மாட்டோம். பிளாக் பண்ணு. விடாத மசோ. என்னது? பால் என்ன நோக்கி வருது? நீங்களே தடுத்து நிறுத்துறீங்க, என்னால முடியாது. இப்ப உங்க கதையை நான் முடிக்கிறேன் பாரு. இன்னொரு குழந்தையா? தள்ளி போடு, அடி போடும். அடி போடும், தள்ளி போடுங்கறானே. உனக்கு திறமை இருந்தா நீ தள்ளி போயேன்பா. நீ தள்ளி போ. பாஸ். ஓ, ரெடியா இரு மசோ. அச்சுக்கோ. நான் புடிச்சிட்டேன். மறுபடியும் அதே பையன். இந்த தடவை நான் இவனை விட மாட்டேன். இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன என்ன ஆச்சு உனக்கு? இங்க ஒரு எறும்பு, இது ஒரு எறும்பு போகுது. எல்லா இடத்துலயும் தான் எறும்பு போகுது. அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை இந்த எறும்பு மேல காலை வச்சுட்டா என்ன ஆகும்? வட்டாத பேய். ஷின்சான், சீக்கிரம் எழுந்து வா. இங்க பாரு எறும்பே, இங்க உனக்கு ஆபத்து இருக்கு, அதனால ஒழுங்கா வெளியே போயிடு. பாஸ், இதுல விட மாட்டேன். நானும் தான் விட மாட்டேன் சார்.
இனிமே நீ கிரவுண்டுக்குள்ள வரவே கூடாது, புரியுதா? ஆ? இது அவகிட்டே அனுப்ப வேண்டியதா. சீட்டர்! இதோ வந்துட்டேன். ஷின்சான் பால் அங்கதான் வருது. ஆ. என்ன இது? ஆ. நான் தோத்துட்டேன். இந்த சின்ன பசங்க கிட்ட நான் தோத்துட்டேன். என்னாச்சு சார்? என்ன அதுக்குள்ள செஞ்சிட்டீங்க? இருந்தாலும் உங்க கூட விளையாடுறது சந்தோஷம் தான். நீங்க ரொம்ப சூப்பரா ஃபுட்பால் விளையாடுறீங்க. உண்மைதான்ப்பா. ஃபுட்பால் கேம் எங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்களா? நீங்க எல்லாரும் நம்ம இன்னொரு மேட்ச் விளையாடலாமா? இது ஜாலியா இருக்கு. ஆமா விளையாடலாம். கண்டிப்பா. ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நெய் ஃபுட்பால் நல்லா விளையாடுறாரோ இல்லையோ, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சிரிக்க வச்சிட்டீங்க. இந்த உலகத்துல என்ன ஜெயிச்சவன் யாருமே கிடையாது. என்ன நெய் மாரு? ரோய்மா தோத்தாரு. நான் ரோய்மா தோத்தாரு இல்ல, ரொனால்டோ தாரு. நீ ஃபெயில் ஆனவன் தானே? எங்க சார் ஃபெயில் ஆனவரா? என்ன பேச்சு பேசுற நீ? புகழ் பெற்ற எங்களோட காசுக்காபே பெஞ்சுக்குள்ள அவனால நுழைய கூட முடியல தெரியுமா? ஏன்னா அவன் ரொம்ப வீக்கான பிளேயரா இருந்தான். இவர்தான் தோத்தாருவா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சார வீக்கான பிளேயர்னு சொல்லுவேன். மரியாதையா மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் ரொனால்டோ டாரோ வீக்கான ஒரு பிளேயர் கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் வீக்கா இல்ல. நான் மன்னிப்பு கேட்கணும்னா நீங்க எங்க கூட ஒரு மேட்ச் விளையாடி அதுல நீங்க ஜெயிச்சு காட்டணும். பார்க்க அழகா இருக்கான பேச்சுதான் சரியில்லை. என்ன கசாமா, இந்த கதை இன்னும் தொடருமா? தொடரும் தான் நினைக்கிறேன். வானிலை பிரமாதமா இருக்கு. ஃபுட்பால் விளையாட இது ஒரு சிறந்த வானிலைன்னு நான் சொல்லுவேன். அழகான நதிக்கரையில இதமான தென்றல் காற்றோட கூடவே குழந்தைகளோட ஆரவாரத்தோட அற்புதமான ஃபுட்பால் மேட்ச பார்க்க போறோம். அங்க பாருங்க, குழந்தைகளுக்கு நடுவுல விசித்திரமான ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு. அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்து. யார் அது? ஏய்! ஆமா, நீங்க யாருங்க? குழந்தைகளுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கீங்களே, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் இந்த நர்சரி ஸ்கூலோட பிரின்சிபல். ஏன் அவ்வளவு கோவமா கேக்குறீங்க? என்னது பிரின்சிபலா? ஐய, நர்சரி ஸ்கூல் பிரின்சிபல் இப்படி பயமுறுத்துற மாதிரியா இருப்பாங்க? அது சரி, நீங்க யாரு? நானா? ஃபுட்பால் மேல உயிரியே வச்சிட்டு இருக்க ஒரு ரசிகன். என் பேரு கவிரா ஜெய். ஆஹா. அந்த பிரபலமான கசுகாபே டீம் தான் போன வருஷம் நேஷனல் நர்சரி ஸ்கூல் ஃபுட்பால் காம்படிஷன்ல நம்பர் 1 வின் பண்ணாங்க. அதுல மெயின் பிளேயரே அந்த ரொனால்டோ டாரோ தான். அவனோட உண்மையான பேரு ரோய்மா டோத்தாரு. அவனோட ஸ்பெஷல் டெக்னிக் என்ன தெரியுமா? அவனோட ஸ்பெஷல் டெக்னிக் ட்ரில் ஷூட். இதோ கோல் கீப்பரா இருக்கானே, இவன் ஏஸ் கசுகாபே டீமோட கார்டியனா இருக்கா. நூறு கைகளுடைய ஃபுருபயாஷி. நம்ம பசங்க அந்த பசங்களுக்கு ஈடா இருப்பாங்களா? இவங்களால ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தகுதி இல்லாதவங்க கூட அவங்க எப்பவுமே போட்டி போட மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னது? நாம ஜெயிச்சு அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். இந்த பசங்களெல்லாம் நம்ம தூசுப்பட்ட பட தோக்கடிச்சிடலாம். இது நமக்கு ரொம்ப சுலபமான விஷயம்தான். என்னப்பா ஜோக் அடிச்சா யாராவது சிரிக்கணும். சரி, எல்லாரும் ரெடியா? இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுது. முதல் கோல போடுறவங்கள தான் ஜெயிச்சவங்கள நாம அறிவிக்க போறோம். பெரிய ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா 2 டீமே ஜெயிச்சிருன்ற கனவுல இருக்காங்க. நர்சரி ஸ்கூல் பசங்களா இருந்தாலும் இவங்களாலையும் ஃபுட்பால் விளையாட முடியும். விசில் ஊதியாச்சு, ஆரம்பிக்கிறாங்க. அச்சச்சோ! எஸ் டீம் அவங்க இப்ப ஃபுட்பால் டீம் கிட்ட பால பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ திட்டம் போட்டுதான் இப்படி பண்ணிருக்காங்க போல இருக்கு. மன்னிக்கணும், எங்க நர்சரி ஸ்கூல் பிளே கிரவுண்ட பத்தி ஏதாவது சொன்னீங்களா? ஒருவேளை ஃபுட்பால் நர்சரி ஸ்கூல் இந்த மேட்ச்ல தோத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிளே கிரவுண்ட் ஏன் கசுகாபே டீமோட பிராக்டிஸ் கிரவுண்ட் ஆயிடும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா என்ன? இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா என்ன? அது வந்து சர்ப்ரைஸ்!
இதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா. இல்ல. ரெடியா? முன்ன விட இப்ப கொஞ்சம் நல்லாவே விளையாடுறான் போல இருக்கு. என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட போட்டி போட்டு அவனால ஜெயிக்க முடியாது. இப்ப எதுக்குப்பா நீ சிரிக்கிற? விளையாட்ட பாரு. ஃபுட்டாபா நர்சரி ஸ்கூல் அடிச்ச முதல் கோலியை அவங்க தடுத்துட்டாங்க. அதெல்லாம் இல்ல. அவங்க இவங்க கூட போட்டி போடுறதை ஏத்துக்க முடியல. இது ஒண்ணும் பெரிய மேட்ச் கிடையாது, ஜஸ்ட் போட்டி, அவ்வளவுதான். சீக்கிரம் வாங்க, அவங்க என்ன நோக்கி வந்துட்டாங்க. என்னால பால தடுக்க முடியாது, அதனால நீங்களே அவங்கள தடுத்து நிறுத்துங்க. போய் புடி மசாவ். நீ எதுவும் பண்ணாத, எங்களையே கோத்து விடு. நெய்க்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி செய்யறதுக்காகத்தானா இதெல்லாம்? இவங்க திருந்த மாட்டாங்க. மனசு தளர விடாதீங்க பசங்களை, நீங்க ஏதாவது உற்சாகப்படுத்தணும். என்னால முடியுமான்னு தெரியல, முயற்சி பண்ணி பாக்குறேன். என் பசங்க நிச்சயம் ஜெயிப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கையா? உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். உங்க பாராட்ட நான் கேட்டனா? அத சொல்லு. ஏன் உங்க மூஞ்சி இப்படி மாறுது? பார்க்க பயமா இருக்குல்ல? கலத்துல நம்ம கலக்கணும், நம்ம கோல் போடணும். அவங்களெல்லாம் பார்த்தா சீரியஸா விளையாடுற மாதிரியே தெரியலையே. நெய்மாரோட எல்லா ஷூட்ஸையும் ஃபுருபயாஷி அசால்ட்டா தடுத்து கோல் போகாம பாத்துக்கறாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க தான் முதல்ல கோல் போடுவாங்க போல இருக்கே. கவலைப்படாதீங்க, நாம ஜெயிச்சிடலாம். நம்ம அசால்ட்டா விளையாடுறோன்ற விஷயம் தெரியாம பேசுறான் பையன். இங்க பாருங்க, நம்ம அசால்ட்டா விளையாடுறோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. கடைசியில 2 நிமிஷம் மிச்சம் இருக்கிற நேரத்துல நம்ம சீரியஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஜாலியா விளையாடலாம். நான் முடிச்சிட்டேன். ஏய் பாலு. என்ன ரொம்ப கேர்லெஸ்ஸா விளையாடுற? வாய மூடு. என்ன பாரு. சீக்கிரமா பால என்கிட்ட பாஸ் பண்ணு. பாஸ் பண்ண சொன்ன வித்த காட்டிட்டு இருக்க. நான் பாத்துக்கிற வீடு சார், இந்தாங்க. இந்த வாட்டி இவங்க கோல் போட்டுருவாங்க போல இருக்கு. ட்ரை பண்ணு. இந்த வாய்க்க ஃபுருபயாஷி மறுபடியும் பால புடிச்சிட்டாங்க. அவங்க பிடிப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். சரி, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நீ எங்க வர? அங்க சும்மா நின்னு போர் அடிக்குது. கோல் கீப்பர் ஃபுருபயாஷி பால தட்டிக்கிட்டு வராங்க. ஃபுருபயாஷி அட்டாக் பண்ண போறான் போல இருக்கு. ஃபுருபயாஷியோட அட்டாக் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்பவே சொல்லிட்டேன், அவ மட்டும் கோல் போட்டா அப்புறம் தினமும் என் கூட சொப்பு விளையாடணும். சீட்டர் ஒண்ணு கூட விட மாட்டேன். என்னது இது? ஏன் இத்தனை பேரும் ஒண்ணா பறந்து போறாங்க? என்ன ஆச்சு? பால வாங்குங்க. அடடே, ரொனால்டோவை யாராலையும் தடுக்க முடியலையே. வேண்டாம், சொல்றத கீழே வராத வராத வராத. ஷூட்! அது அவருடைய ட்ரில் ஷூட். ஓ ஓ ஓ! என்னது? ட்ரில் ஷூட் தோத்து போச்சு. காலால டிஃபென்ஸ் பண்றத பாத்துருக்கோம், ஆனா இவர் மூக்கால டிஃபென்ஸ் பண்ணிருக்காரு. ஃபுட்பால் விளையாட்டு சரித்திரத்துல யார் இப்படி ஒரு டிஃபென்ஸ பார்த்தது இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது ஃபவுல் ஆச்சே. அது மூக்கு கை கிடையாது, அதனால அது ஃபவுல் இல்ல. ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம். ஓ! இப்ப இந்த பால நான் பிடிக்கிறேன் பாரு. விட மாட்டேன். இப்போ விட மாட்டேன். அது நெய்யோட ஹெட்டிங் ஷூட்.
ஃபுட்டாபா நர்சரி ஸ்கூல் இதுல ஜெயிச்சிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. ஒரு கோல் போட்டாச்சு. ஆ, என்னப்பா நடந்துச்சாங்க? இப்போ நீங்க எல்லாரும் எங்க சாரு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிடு. என்னையும் மன்னிச்சிடு. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு ஓகேனா நம்ம மறுபடியும் விளையாடலாமா? நிச்சயமா. நீங்க சூப்பர் தான் சார். நீங்க ரொம்ப சிறந்தவரு. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு என்னமோ இது மறுபடியும் கண்டினியூ ஆகும்னு தோணுதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது.